விருச்சக ராசியில் மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தனம் கிடைக்குங்க. திடீர் வருமானங்கள்லாம் வரும். என்ன 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். கன்னி ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் ஏற்படும். சிலருக்கு நல்ல தசாபக்திகள் நடந்துச்சுனாக்கா அந்த அரசியல்வாதிங்க பணம், இந்த மாதிரி பெரிய தொழிலதிபர்களுடைய பணம் இதெல்லாம் கையில் உங்கள்கிட்ட இருக்கும். திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் அந்த பணத்தை செலவு பண்ணாமல் பத்திரப்படுத்துங்க. பினாமி சொத்துக்கள் நிறையா வரும். சில பேருக்கு அவங்களும் கொஞ்சம் பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கணும். திரும்பி கேட்டு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய நேரம் தான். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சில விஷயங்களையும் சேர்த்து செய்வார். நல்லதையும் செய்வார். நல்லது நிறையா விஷயங்களை செய்வார். பிள்ளைகள் விஷயங்களில் நல்லா படிப்பு விஷயங்களில் கவனிங்க. நிறையா காசு பணம் செலவாகிறதையும் காமிக்குது. விரயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் அம்மாவோட உடல்நிலையும் பார்க்கணும். அப்பாவுக்கு விரை செலவுகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க நடத்த போகுது. நிறையா காசு பணத்தை பார்ப்பீங்க. அதனாலேயே ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க உங்களுக்கு. விருச்சக ராசி ரிஷப லக்னம். விருச்சக ராசியில் ரிஷப லக்னக்காரங்களுக்கு தாங்க ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த வருஷம். இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருக்கு, விரயங்கள் பண்ணியிருக்கும். நிறையா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். கணவன் மனைவிகளுக்கு இடையில் 2 பேருக்கும் தகாத பேச்சுவார்த்தைகள், அது இதுன்னு சண்டை சச்சரவு, பிரிஞ்சு போகிறது, பிள்ளைகளுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை, அது இதுன்னு ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ விருச்சக ராசி நல்லாயிருக்குன்னு ராசி பலன் சொல்கிறது எல்லாமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு தான் அப்படியே கரெக்டாக நிற்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வருஷம் இதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ சொன்னதெல்லாம் கரெக்டாக விரயம் பண்ணதை நிறுத்துவார். நேராக 5ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்துலேருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்க போகிறாரு. லக்னத்திலே நின்று பார்ப்பார். அதனால் எல்லா விஷயங்களும் நல்லது பண்ண போகுது. ஒரு சனி மட்டும் என்ன பண்ணோம்னா, ராசிக்கு 4லையும் லக்னத்துக்கு 4லையும் நின்றுக்கிட்டு 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். ராசிக்கு 4லேருந்து 4ஆம் இடத்தையே பார்ப்பார். லக்னத்துக்கும் 4ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த கண்டிஷனில் கொஞ்சம் சிரமங்கள் எடுத்து 12வது மாதத்துக்கு பிறகு அதுவும் நல்லா இருக்க போகுது உங்களுக்கு. ரொம்ப பொற்காலங்க இது உங்களுக்கு. விருச்சக ராசி மிதுன லக்னக்காரங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இவ்வளோ நாள் இருந்தார். அந்த 6ஆம் இடங்கிறது லக்னத்துக்கு 11ஆம் இடமா, 11ஆம் இடங்கிறதுனால அக்கா கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சகோதரர்கள், அக்கா, அண்ணன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா மூத்த சகோதரர்கள்ட்ட சரியான கஷ்டங்களை அனுபவிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும். 11ஆம் பாவம் நண்பர்கள்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள்ட்ட கஷ்டப்படுற சூழ்நிலையை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் நடத்தியிருந்தால் பிரச்சனையை பண்ணும். பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் கலந்துருந்தாலும் பிரச்சனைகளை பண்ணும். இது மாதிரி நிறைய பணம் விஷயத்தில் 2ஆம் அதிபதியை பார்க்கறதுனாலேயே, 2ஆம் அதிபதியை பாதகாதிபதி 2ஆம் அதிபதியை பார்க்கறதுனாலேயே சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. பணம், தன்னுடைய பணத்தை தானே யூஸ் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பை எப்படி கொடுக்குறோங்கிற சூழ்நிலை, இந்த மாதிரி பல விஷயங்களில் பல கஷ்டங்களில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 2024 6ஆவது மாதம் முடிஞ்சோடனே ஒரு 2 மாதம் அப்படியே நகர்ந்து போகணும். போக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்கங்க. விருச்சக ராசி கடக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. படிப்பு விஷயமாக கூட இருந்திருக்கலாம். இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிப்பு விஷயங்களுக்கெல்லாம் நல்லா காசெல்லாம் செலவு பண்ணுற மாதிரியாகவும், பிள்ளைகளை நல்லா கவனிக்கிற சூழ்நிலையில் இருக்கும். கடனெல்லாம் நல்லா அடைகிற விஷயங்களை பண்ணும். ஏன்னா 2024 6ஆவது மாதம் பொது பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடன் கொஞ்சம் அடைய ஆரம்பிச்சிருக்கும். விரோதிகள் இருக்க மாட்டாங்க. சண்டை போடுறவங்க, பக்கத்து வீடுவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கவங்களாம் சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க. எல்லாம் நல்ல நிகழ்ச்சிகளை பண்ணுவார். சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குங்க. வீட்டில் கல்யாண காட்சியெல்லாம் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது, பிள்ளைங்க கல்யாணம்லாம் ஏதாவது பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு காசு பணம் ஏதாவது கிடச்சிரும். லைட்டாக கடன் வாங்குவீங்க, டக்குன்னு கொடுத்துருவீங்க. சொத்து தகராறு இருந்தால் அதெல்லாம் தீரும். கேஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பணம் நல்லா வரும், காசு வரும். அதை வச்சு கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் குறைச்சிடுவீங்க. கணவன் மனைவி சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிற விஷயங்களை சுத்தமாக இல்லாமல் பண்ணி 2 பேரும் நல்ல அந்யோன்யமான உறவுகள் இருக்கும். நல்ல ஒரு பொற்காலமாக இது உங்களுக்கு அமையுங்க. விருச்சக ராசி சிம்ம லக்னக்காரங்க ஒரு வழியாக பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறைய போதுங்க. வருமானம் நல்லா வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவையும் செய்வார். 12வது மாதத்துக்கு பிறகு செலவும் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் காசை கொஞ்சம் சேர்த்து வைங்க. கடன்லாம் அடையும். தொழில் நல்லபடியாக நடக்கும். கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் மாறி உழைக்கிறதுக்கான விஷயங்களுக்கு போயிடுவாங்க. நல்லா உழைப்பை போடுவாங்க. 12வது மாதம் வரை கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. 12வது மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளோட படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குரு உங்களுடைய ராசியை பார்க்குறதுனாலேயே நல்லபடியாக படிப்பாங்க. சில பேர் நல்ல என்டர்டைன்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் அதிகமாக கொண்டு போகும். ஏன்னா உங்களுடைய லக்னம் அந்த மாதிரி. சூரியன் நல்லா வலுத்து 8ஆவது மாதம் நல்லா இருப்பார். அந்த நேரத்தில் பிள்ளைகள் ஏதாவது சண்டை சச்சரவு வம்புகள்லாம் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக முன்னாடியே கவனப்படுத்துகிறேன். நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகிற நல்ல பொற்காலமாக தான் இது உங்களுக்கு அமையும். விருச்சக ராசி கன்னி லக்னக்காரங்க
நல்ல சுறுசுறுப்போட நல்ல புத்திசாலித்தனமாக நடந்துக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 9லையும் ராசிக்கு 7லையும் குரு வர்றாரு. 2024 6வது மாதத்துக்கு பிறகு பெரிய பொற்காலம் தான் உங்களுக்கு. என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருக்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போ தான் நல்ல லாபங்களை பெறலாம். பிள்ளைகள் இடத்துலலாம் நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடச்சிடும். கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும். இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் கொஞ்சம் தொய்வு காமிக்கும். இப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்தக்காரங்கள்ட்ட எதுவும் சண்டை போட்டுறாதீங்க. மற்றபடி கணவனுக்கு உறுதுணையாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு உறுதுணையாக இருக்கிறதுங்க. ஆண்கள் பெண்கள் அவங்கவுங்க ஸ்பௌஸுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப நல்ல நேரம் நடத்துது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குமோ என்னமோ அது உங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் நம்ம பார்த்துக்கணும். கணவன் ரீதியாக நன்மையை நடத்தும்னு ஜாதகம் வச்சுருக்கு. அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த ஜாதகக்காரங்க நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து கடைசி வரையும் ஹெல்ப் பண்ணுங்கள். விருச்சக ராசி, துலாம் லக்ன நண்பர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பல தொழில் கற்று வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்களில் வருமானம் வர்றதை வச்சுருக்கோம். சில பேர் 2ஆம் இடமே அவங்களுக்கு செவ்வாய்ங்கிறனால இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். மிஷினரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் கற்று வச்சுருப்பீங்க. டாக்டர்ஸு, காவல்துறையில் உள்ளவங்க இவங்கெல்லாம் அதில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த 2ஆம் அதிபதி அதன் மூலியமாக வருமானம் வரும் சூழ்நிலையில் இதெல்லாம் அமைச்சிருக்கும். வண்டி வாகனங்கள் சில பேர் ஓட்டுற மூலியமாக வருமானம் வந்திருக்கும். இந்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொற்காலமாக இது அமைய போகுது. 2024 6வது மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல நல்ல அமைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள்லேருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்கெல்லாம் இந்த 2024 8வது மாதத்துக்கு பிறகு ஒன்று சேர்ந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிற விஷயங்களையும் செய்வார். நிறைய தனத்தை கொடுக்க போகிறாரு. வாழ்க்கை நல்ல சுபிட்சமாக அமைக்க போகுது. நல்ல ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இது அமையுங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்னக்காரங்க ரொம்ப அற்புதமாக இருக்க போது அவங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னே சொல்லி ராசி பலன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. நல்லா விருச்சக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதே உங்களை வச்சே சொல்லுவாங்க அதிகமாக. இப்போ நான் என்ன இதை பற்றி நான் சொல்லுவேன்னா, அலாட் பண்ணுற விஷயங்களை மெயினாக பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு 12வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் பார்ட்னர்ஷிப்ஸு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏதாவது இருந்தாலும் ஈடுபடுங்க. முதலீடு விஷயங்கள்லாம் 12வது மாதம் முடியட்டும். சனி 5ஆம் இடத்துல வந்தாலும் 11ஆம் வீட்டை பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு அவர் ராசிக்கு 4ஆம் அதிபதி தான். எந்த ப்ராப்ளமும் இல்லை. லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி ஒரு பெரிய கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார். சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு 12வது மாதத்துக்கு பிறகு. அப்படின்னாலும் 1வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் பார்ட்னர்ஷிப்ஸில் எதாக இருந்தாலும் நம்பலாம். கணவன் மனைவி உறவுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளங்கள்லாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்ல பொற்காலமாக அவங்களுக்கு அமையும். விருச்சக ராசி, தனுசு லக்ன அன்பர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னாதிபதி 6ல் மறைந்து ராசியையே பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அப்படி இருக்கும்பொழுது சொகுசான வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக ஒரு தர்மமான முறையில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக நடத்தும். அதே சமயத்தில் நண்பர்கள் ரீதியாக சில விஷயங்களை நடத்தாது. அவங்கள நம்பி எதுவும் முதலீடு போடுறதோ பண்ணுறதோ செய்யாதீங்க. ஏன்னா நண்பர்கள் பகையாளி ஆகிறதுக்கான விஷயத்த பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் பழகியிருந்து மன கஷ்டங்களை உருவாக்கிக்க வேண்டாம். இதுதான் நான் என்னோட ஒரு தெளிவான ஒரு விளக்கம். லக்னாதிபதி 6ஆம் இடத்து வேலையையும் செய்வார். அதே சமயத்தில் உங்கள் லக்னத்துக்கு நன்மையையும் தருவார். வருமானங்கள்லாம் நல்லபடியாக வருங்க. நிறையா பண காசெல்லாம் வரும். கமிஷன் ரீதியாக உள்ள விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாரு. நல்ல விஷயங்களை பண்ண போது கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை தப்பிக்கலாம். ஒரு அறிவை யூஸ் பண்ணி சில விஷயங்களை கவனப்படுத்தி கொண்டு போங்க. விருச்சக ராசி, மகர லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த இடம் திருமணம் லேட்டாகிட்டே இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணும். குழந்தை பாக்கியம் லேட்டாகிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே சரியாகும். பூர்வீகத்தில் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்டலாம். திடீர்னு லோன் கிடைக்கிறவங்களுக்கு லோன் கிடைச்சி எல்லா பிரச்சனையும் சரியாகிற விஷயங்களை பண்ணுவார். சில பேருக்கு திடீர்னு நல்ல நண்பர்கள்லாம் கிடப்பாங்க. செலவும் அதிகமாக இருக்கும், வரவும் அதிகமாக இருக்குங்க. குழந்தைகள் ரீதியாக நிம்மதியை கிடைக்கிற விஷயங்களை இப்போ செய்வார். அதாவது இவ்வளோ நாளாக இழுவரியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார். கெட்ட விஷயங்களே இல்லாத அளவுக்கு ஆக்கிக்கிட்டு போகிற நேரம் நடத்த போகுது. முக்கியமாக வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க் லோன் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சில பேர் திடீர்னு வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்குவீங்க. இது நல்ல ஒரு பொற்காலமாக தாங்க உங்களுக்கு வரப்போகுது. 2024 6வது மாதத்துக்கு பிறகு பெரிய பொற்காலம் தாங்க உங்களுக்கு. விருச்சக ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கு 6ல் மறைந்து இருக்கிறாரு. அந்த குரு மறைந்து இருக்கிறாரு. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இருக்கும் பொழுது
7, 9, 11ஆம் இடங்களை குரு பார்த்தாரு அப்படின்னா 12ஆம் அதிபதி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நிறையா விரயங்கள் தான் ஏற்படுத்துவார். 7ஆம் இடங்கிற கணவன் ஸ்தானத்துக்கு விரயங்கள் ஏற்படுத்துவார். அதே இடத்துல சனி வந்து லக்னத்தில் அமர்ந்து இப்போ உங்கள் கணவன் ஸ்தானத்தை பார்ப்பார். அது மாதிரி இருக்கும்பொழுது சில பிரச்சனைகளையும் கணவர்கள் அனுபவிப்பாங்க. அதாவது வாய் மூடி அழ வச்சுருங்க. அஷ்டமச்சனிலையும் ஜென்மசனிலையும் அனுபவிக்காத விஷயங்களை தேவையில்லாமல் நான் வந்து ஜென்மசனியில் பயங்கரமாக அனுபவிக்கிறேன் அப்படின்னு லக்னத்தில் நிற்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது இது ஜென்மசனின்னே சொல்லக்கூடாது, ராசிக்கு சம்மந்தமே இல்லாமல் லக்னத்தில் இருக்கிற சனி தன்னை வாய் மூடி கதவை மூடிக்கிட்டு அழ வச்சுருப்பார். ஆனால் 2024 6வது மாதத்துக்கு பிறகு எல்லாமே மாறப்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சக ராசியில் மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கோளாறு கொடுத்துருக்கோம். அப்போ எப்போ உடல்நிலை பாதிப்பு தருவார், கை கால்லாம் வலிக்குது அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். வேலை விஷயங்களில் நிரந்தரத்தன்மை இல்லாமல் மாற்றிக்கிட்டே இருந்திருக்கும். அதாவது வேலையில் மாறிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இல்லை வீட்டில் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். கணவருக்கு வேலை இல்லாமல் பண்ணும், ஸ்பௌஸுக்கு வேலை இல்லாமல் பண்ணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை நடத்தியிருப்பார். அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் மன கஷ்டங்களை கொடுத்துருப்பார். முக்கியமாக அப்பா கிட்ட தகராறு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும். நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற விஷயங்களெல்லாம் செய்வார். நல்ல முன்னேற்றத்துக்கான வழியை இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. நல்ல விஷயங்கள்லாம் நடத்துங்க இப்போ.